ஒரு அவங்க 4 பேர் உட்கார்ந்து வீடியோ இருந்தாங்க. நம்ம போட்டிருக்கேன். நான் நம்ம குரூப்ல போட்டிருக்கேன். எப்ப சார் போட்டீங்க? எப்ப போட்டீங்க? நான் இப்பதான் போட்டிருக்கேன். நான் லிங்க் அனுப்புறேன், எல்லாருக்கும் போடுறேன். மைண்டியர் மைண்ட்லயே மைண்ட்லயே போட்டிருக்கேன் சார். பாக்குறேன். வேலம்மாள் மேடம்க்கு ரிஃபாய் பாய் விஷ் பண்றாரு. அவர் ஆபீஸ்ல இருக்கிறதுனால தகவல் மெசேஜ்ல போட்டாரு. வேலம்மாள் மேடம் உங்களுக்கு ரிஃபாய் பாய் விஷ் பண்ணிருக்காரு. நன்றி நன்றி ரிஃபாய் பாய் இருக்காரு, வந்து பிறகு பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. நன்றி நன்றி சொல்லிருங்க சார். நன்றி மேம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மேம். தேங்க்யூ செல்லம். வேலம்மாள் மேடம்க்கு வெட்டிங் டே சார் இன்னைக்கு. அப்படியா? வாழ்த்துக்கிழமா. நன்றி ஐயா. நன்றி வாழ்த்துக்கள் மேடம். நன்றி நன்றி மாலதி. நன்றி. போயிட்டு இருக்கீங்களா? டிராவல்ல இருக்கீங்களோ? மேம் எப்ப மேம் ட்ரீட் கூட்டு போறீங்க? எல்லாரே ட்ரீட் கேட்க வேண்டியதுதான் வேலை. அது குழந்தை மாதிரி நமக்கு குழந்தைங்க கேட்கற மாதிரி கேட்டுறாங்க. அவங்க எல்லாமே நமக்கு கிட்ட கேட்டுவாங்க. அவங்க வேலம்மாள் வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி அக்கா. நன்றி அக்கா. நன்றி. எத்தனையாவது கல்யாணம்? எத்தனை வருஷம் அது? எத்தனையாவது வெட்டிங் அனிவர்சரி? 6வது. 36 37 37 மேடம். 37 சொன்னீங்க நீங்க. அதான் 36 முடிஞ்சு 37. ஓகே. முத நாளையும் சேர்த்துக்கணும்ல. வெட்டிங் டே சேர்க்கணும்ல. அதனால மகிழ்ச்சி. சார் பக்கத்துல இருக்காங்களா? என்ன சார்? சார் வந்து அமெரிக்கால இருக்காரு. சார் இங்க இல்ல. எல்லாரும் ஆன் தி வீக்ஸ். அமெரிக்கா போக வேண்டியது எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தனால போக முடியல. சார் பறந்துட்டாங்க. காலையில 7 மணிக்கு 6 மணிக்கு ரொம்ப ஃபுல் விகரோட பேசுறீங்க. எனக்கு அப்ப ரொம்ப சோர்வா இருக்கும். ஆனா நல்ல ஒரு இதோட பேசுறாங்க, ஊக்கத்தோட பேசுறாங்க. இப்ப ஆரம்பிச்சிடுவோமா? ஓகே சார். வணக்கம். வாங்க ரத்னவடிவேல் சார், வாங்க. வேலம்மாள் மேடம் எதை சொன்னீங்க? சொல்லுங்க. இல்ல 7:20 வரைக்கும் போக மாட்டீங்களே, ஆயிட்டுதேன்னு சொன்னேன். ஓகே. சின்ன கதை தானே, அதனால வந்து சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். வேற ஒண்ணும் கிடையாது. எப்படியும் நம்ம கதை முடிஞ்ச உடனே நம்ம கதை ஓடும். சரி ஓகே, சின்ன கதை தானே, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமேட்டு. வாங்க ரத்னவடிவேல் சார், வாங்க. வணக்கம். ஒண்ணு ஊத்துங்க போறோம். சரிங்க மேடம், ஒண்ணு ஊத்துறோம் மேடம். ஐயோ சார், சார் நான் மைக்க ஓபன்ல வச்சதே தெரியல சார் எனக்கு. என்ன அம்பதம்மா ஜூஸா? தோசை சார். தோசை எல்லாம் மாமாக்கு ஊத்த தெரியாது சார். பால் பாக்கெட் ஒண்ணு ஊத்துறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்காக ஒண்ணு ஊத்தலான்னு. சரிங்க சரிங்க, எப்படியோ ஒண்ணு ஊத்த சொல்லிட்டீங்க. ஆமா, அதெல்லாம் நான் தான் சார் போய் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்ல. அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கல. அவங்கம்மா வீட்டுல கடைசி பிள்ளை, ரொம்ப செல்லம் எங்க பாட்டிக்கு. நாங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கில்லாடி, கிச்சன் கில்லாடிகள் ஆயிட்டோம். கூட மாட ஏதாவது சொல்ல செய்வாங்க. ஆனா அந்த அடுப்பு கிட்ட போய் செய்யறதெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது, தெரியாது முதல்ல. அது ரொம்ப மகிழ்ச்சி. ஆரம்பிச்சிடலாமா சார்? வணக்கம். வணக்கம் வணக்கம். ரவி சார் சீரியஸா கவிதை எழுதிட்டு இருக்காரு. He is going to read. Yes. அதையும் விட்டுட்டாரு. நான் அப்ப வெளியே போயிட்டு போறேன். மீட்டிங் காமிக்குது. சரி ரவி சார், இன்னைக்கு என்ன சஃபாரி எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க? கவிதைன்றதுனாலயா? சஃபாரியா? ஷர்ட் தான். ஓ ஷர்ட் தானா? அது எனக்கு சாரி சார், கண்ணு கொஞ்சம் தெரியல. வயசாயிடுச்சு. ரைட் விடுமா. என்ன ஒரு அமைதி பாருங்களேன்.
இல்லைன்னா சொல்ல போறாங்க. பாருங்க 16 பேர் வந்திருக்கோம். எத்தனை பேர் கவிதை படிக்க போறதுன்னு தெரியலைங்க. அமுதா மேடம் காணாம போயிட்டாங்க. அவங்க நம்மளா படிப்பாங்க. பேசுறது பார்த்து அமுதா மேடம் 17வது யாராவது வந்துக்கிறாங்களா? ஒரு ஆள் எத்தனை கவிதை படிக்கலாம்? நீங்க நிறைய வச்சுக்கிறீங்களா? நிலைமையை பார்த்தா நீங்க நிறைய படிக்கலாம் போல இருக்கு. ஒரு ஆள் எத்தனை வேணா படிக்கலாம் சார். நாங்களாம் இருக்கணும்ல. கேட்டேன் நானு. சார், செலக்ட் பண்றீங்க, செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஸ்டீஃபன் சார், நான் வந்து லாஸ்ட்ல படிக்கிறேன். அந்த வேலை கேட்டுக்கிட்டே வீட்டுக்கு போய் என்னோட ஃபைனல் கவிதையா இருக்கும். சார் நீங்க ஒரு ஆள் தான் சார், எப்ப படிக்கிறீங்களோ அப்ப. தலைப்பு ஓட்டி படிக்கணும். அத கரெக்ட் 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 கரெக்ட். தலைப்பு இல்லாத படிக்க கூடாது. சார் ரிஃபை சார் தான் இது ஐடியா கொடுத்தாருன்னு வேற போட்டு வச்சிருக்காரு. ஆமா, சில விஷயங்கள்லாம் கரெக்டா செஞ்சிடணும்ல, இல்லைன்னா நம்மள கேட்பாங்கல்ல மக்களு. ஏன் மேடைன்னு போட்டீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுத்த பிரச்சனை இல்லைல்ல. டாபிக் மேடையா சார்? எனக்கு அதுவே இப்பதான் வருது. ஆரம்பிச்சிடுமா? எஸ் சார், ஆரம்பிச்சிடலாமா? அமுதா மேடம் வாங்க. மெயினான ஆளை காணோம். ஆளே இல்லையே. வந்தாங்க, ஆளுக்கு அவங்க கேமரா போயிட்டாங்க. அவங்க இப்ப வாசிக்கணும்னா வேற யாரும் இருக்காங்க? முருகேசபாண்டியன் சார். கணேசன் கவிதை வச்சிருக்கீங்களா? கணேசன். சித்ரா வச்சிருக்கேன் சார். சார் வச்சிருக்கேன் சார். சித்ரா கவிதை வச்சிருக்கீங்களா? நீங்க நான் ஒரு 8 மணிக்கு போயிடுவேன் சார். 8 மணி வரைக்கும் தாங்குமான்னு பாருங்க முதல்ல. சித்ரா கவிதை வச்சிருக்கீங்களா? இப்படி ஏழை விடுற மாதிரி ஆயிடுச்சு. பிரசன்னா லட்சுமி வந்திருக்காங்க சார். அவங்கதான் ரொம்ப அழகா கவிதை எழுதுவாங்க. பிரசன்னான்னு சொன்னாலே கவிதை சார், தெரியுமா உங்களுக்கு? அப்படி போடுமா, அப்படி போடுமா. முதல்ல அவங்கள விட்டுருவோம். இல்ல நாங்க இருக்கவா ஓட்டோம். முதல்ல அவங்கள விட்டுருவோம். அது உங்க பிரச்சனை. முதல்ல அவங்கள விட்டுலாமா? நல்ல. நீங்க தானே பிரசன்னான்னு பேர் வச்சிருக்கீங்க. பேரு சொல்லிட்டேனே. ஐயோ, இல்ல ரெக்கார்டிங் வேற போட்டாரு. ஐயோ. சரி ஆரம்பிச்சிடுவோம். ஆரம்பிச்சு வைப்போம். அப்புறம் அதுங்க வரட்டும். சார் ஃபர்ஸ்ட் கணேசனை வச்சு ஆரம்பிக்கணும். ஏன்னா அவர்தான் ஆரம்பிச்சிருவோம் சார். ஆரம்பிச்சிருவோம் சார். கணேசன் இருக்காரு. ஆமா, பிள்ளையார். அவங்க ஒரு கவியாயினி இல்லாத போது இந்த கவிதை இது போட்டதே தப்பு சார். இந்த வார் சிச்சுவேஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்குட்டியா இருக்கிறவங்கள முன்னால சொல்றாங்க. அவங்கதான் போய் உங்களுக்கு முதல்ல விடுறது அதுக்குதான் வழிகாடாக்குறது. சிவகுமார் சார் ஏதோ எழுதி பேனாலாம் வச்சிருக்காரு. நோட் புக் எழுதிக்கிட்டுமா, பிள்ளையார் தொழில் போட்டு இன்னைக்கு தேதி போட்டு போட்டுக்க. இதே மாதிரி 10 நோட் புக் இருக்கு என்கிட்ட. ஆரம்பத்துல இருந்து எந்த தேதியில என்ன நடந்ததுன்னு கேட்டா சொல்ல முடியும் நான் ஓரளவுக்கு. எம்ஓஎம் நோட்டா சார்? ஆமா, ஆரம்பத்துல இருந்து ஒரு 7 டைரி வந்திருக்கு. 7 டைரி 5 டைரி 8 டைரி வந்திருக்கு. சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கும். பார்க்கறப்ப தமிழ் காமெடியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.